ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான உளுந்தங்களி தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம சாதம் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்தில் செஞ்சு நம்ம உளுந்தங்களி சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக நம்ம முன்னோர்கள் இந்த கருப்பு உளுந்தில் தான் களி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போலாம் வெள்ளை உளுந்தில் சாப்பிட்றாங்க, தோலை நீக்கிட்டு. அந்த மாதிரி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஹெல்த்து கிடையாது. கருப்பு உளுந்தில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இந்த கருப்பு உளுந்தோட நான் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் மற்ற அரிசி இன்றைக்கி இல்லை. ஆனால் நீங்கள் இந்த அரிசிக்கு புழுங்கல் அரிசிக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் சிகப்பு கார அரிசி, இந்த மாதிரி அரிசிகள்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் இதை விட இன்னும் ஹெல்த்தாக இருக்கும். நம்ம உளுந்தை வாங்கும்போது கூட பார்த்து வாங்கணும். நல்ல உளுந்தை, சில உளுந்துகளை கலர் சேர்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல சூப்பர் மார்க்கெட்டில் கடைகளில் பார்த்து வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணணும். 1க்கு 2 முறை வாஷ் பண்ணும்போது அதோடைய தூசி எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த உளுந்தும் பாருங்கள், வாஷ் பண்ண அப்புறம் தெரியும். நல்ல உளுந்தாக இருந்தால் அந்த கருப்பு கலர் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜல்லடியில் போட்டு நம்ம வடிகட்டிடணும். தண்ணியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு தண்ணி நல்லா வடிஞ்ச அப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த வடிகட்டின உளுந்தையும் அரிசியும் போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சு மாறி மாறி நம்ம வறுக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துட்டு வாங்க. அடியில் தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும், நல்ல ஒரு மணம் வரும். அப்படியே இந்த உளுந்து அரிசி இருக்கு இல்லையா, இதை நம்ம வறுத்து இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம். இதை வறுத்துட்டு இதோட கொஞ்சம் உடச்சக்கல்ல வேர்க்கடலை போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டா நம்ம பசிக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறினப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணணும். அதோட ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா நைஸாக இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதங்க. இப்போ நம்ம இது ஒரு அடிகனமான பாத்திரத்தில், நான் அடிகனமான கனம் உள்ள பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கடாய். இதில் அந்த மாவை போட்டுட்டு 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 3 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அதை முதல்ல நல்லா கொஞ்சம் கிளறிக்கணும். நான் அடுப்பை ஆன் பண்ணலை, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குங்க. இப்போ அந்த கட்டிகள்லாம் நம்ம வராமல் தண்ணி ஊற்றுனது முதல்ல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பீட்டர் வச்சு நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கட்டி தட்டாதுங்க, எல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம கைவிடாமல் மறுபடியும் கிளறிட்டே வரணும். இப்போ நம்ம பார்க்கும்போது லைட்டாக அந்த கட்டி தட்டுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இல்லை, அது கட்டி தட்டலை, பயப்பட வேணாம். அந்த மாவு வெந்து வருது, அதுதான் அர்த்தம் அதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம், இல்லை ஸ்லோவில் வச்சுக்கலாம். மாற்றி மாற்றி மீடியம் ஸ்லோ அந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா அந்த பதம் வந்துடுச்சு பாருங்கள். அந்த கட்டியெல்லாம் போயிடுச்சு. அந்த கட்டி தட்டுற மாதிரி வந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் நல்லா நம்ம கிளற நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது இறுகி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இறுகி வந்துடுச்சு இந்த பதம். ஸோ இந்த மாதிரி பதம் வரும்.
அடிகனமான பாத்திரம்னால பயப்பட தேவையில்ல. இப்போது 1 கப் அரிசிக்கு 1½ கப்பு நாட்டு சர்க்கரை நான் போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வெல்லம்லாம் கொஞ்சம் அதில் மண் இருக்கும், கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை பாகு காய்ச்சி இருத்து நம்ம ஊற்றணும். என்கிட்ட இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சில பேர் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க 1 கப் அரிசிக்கு 2 கப்பு கூட சர்க்கரை போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றனால 1½ கப் போட்டிருக்கேன். இதுவே எங்களுக்கு போதுமாக இருந்தது. அது வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். 1½ அல்லது 2 கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டிருக்க வெல்லம்லாம் அப்படியே கரையுது. இந்த நாட்டு சர்க்கரை கரையுது. கரைஞ்சி நல்லா பாருங்கள் அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். இப்போ நம்ம கைவிடாமல் கலரும். மறுபடியும் பாருங்கள், அந்த மாவு அப்படியே சேர்ந்து கண்ணாடி பதம் வருது பாருங்கள். இந்த மாதிரி பதம் வரணும். அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பதம் வரணும். அடி பிடிக்காது, ஏன்னா இது கனமான பாத்திரங்கிறனால அடி பிடிக்க பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம 1 கப்பு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும், வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க, சுத்தமான நல்லெண்ணெய். நான் அதுதான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயை தவிர வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. பாரம்பரியமான இந்த உளுந்தங்களிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க, நெய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அதனால நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்ற நல்லெண்ணெய் நல்லா இழுத்துருது. கொஞ்சம் கொஞ்சமாக அது இழுத்துருங்க. அந்த மாவு இழுத்துட்டு நம்ம மறுபடியும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளற 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 அந்த ஊற்றுன எண்ணெய் மறுபடியும் வெளியே வரும். அதுதான் பதம். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பெண் குழந்தைகள் பூ பெய்துனா இது செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு இது கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது. ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க, எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை வாரத்தில் ஒரு முறையாக செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இதை பாருங்கள், எண்ணெய் இப்போ தான் வெளியே வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியேறுது. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். நல்ல பழகினவங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு கூட நம்ம கிளறலாம். ஆனால் பிகினர்ஸு, கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் மீடியமில் சூளை வச்சு நீங்கள் கிளறிட்டிருங்க. அந்த பதம் வரும் பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும் பதம். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி பதம் காமிக்கிறதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு பதம் எப்படின்னு தெரியாது. நம்ம கையில் வந்து அது ஒட்டாது. பதம் அது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா, அந்த உளுந்தங்களி நம்ம கையை வச்சோன்னா அதில் ஒட்டாது. அதுதாங்க பதம். இப்போ பாருங்கள், கிளறிக்கிட்டே இருக்கேன் கைவிடாமல். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வருது. பாரம்பரியமான இந்த மாதிரி களிகள்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். கை கால் வலி, உடல் வலிக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை கேட்டாங்க, உளுந்தங்களி போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் விட்டுடுச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இதை எடுக்கிறேன் பாருங்கள், அந்த இதில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ கரெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு இந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டோன்னா பசங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.